வணக்கம். ஜாதகத்தில் சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகத்தோட பலன் என்ன, அதை எப்படி பார்க்கணும்னு இன்றைக்கி ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். சிவராஜ யோகம், சூரியனும் குருவும் ஒன்றா இருந்தால் ஒரு ராசி கட்டத்தில் அது சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. சூரியனுக்கு நேர் எதிரில் 180 டிகிரி சமசப்தம பார்வையில் குரு இருந்தாலோ, குருவுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலோ சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. அப்போது சூரியன் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதம் வரும். மேஷத்தில் ஒரு மாதம், ரிஷபத்தில் ஒரு மாதம், அப்படி வரும். குரு ஒரு ராசியில் 1 இயருக்கு இருக்கும். அப்போது வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் சூரியனும் குருவும் ஒன்றா இருக்க போகிறாங்க. அப்போ அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக பிறக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் சிவராஜ யோகம்னா இல்லை, அப்படி வேலை செய்யலை. அதே மாதிரி சூரியனுக்கு 7 குருவோ இல்லை குருவுக்கு 7 சூரியனோ அதே மாதிரி அந்த வருஷத்தில் ஒரு மாதத்தில் கனெக்ட் ஆகும். அந்த நேரங்களில் பிறந்தவங்களும் எல்லாருக்குமே எத்தனை லட்சம் பேர் பிறப்பாங்க ஒரு மாதத்தில். அவங்க எல்லாருமே சிவராஜ யோகமாக அந்த அனுபவத்தை, அந்த பலனை அடையிறாங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அப்போது இந்த சிவராஜ யோகம்ன்றது அந்த யோகத்தோட தன்மை என்ன, முதல்ல அது தெரிஞ்சுப்போம். அந்தஸ்து, கௌரவம், அரசாங்க அதிகாரி, மந்திரி, கவுன்சிலர், இது மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க அதிகாரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, கோயில் தர்மகர்த்தா, தானம் தர்மம் பண்ணுறவங்க, கோயிலை கட்டுறவங்க, ஸ்கூல் கட்டுறவங்க, இது மாதிரி பெரிய உயர்ந்த நிலையில் உயர்ந்த பதவியில் ஆளுமையாக இருக்கவங்களுக்கு இந்த யோகம் இருக்குன்றாங்க. ஆனால் ரூல்ஸ் என்ன சொல்லுது? சூரியனும் குருவும் ஒன்றா இருந்தால் சிவராஜ யோகம், சூரியனுக்கும் குருவுக்கும் 7, ரெண்டுத்துக்கும் சூரியனுக்கு 7 குருவோ, 7 குருவுக்கு 7 சூரியனாக இருந்தாலும் சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லையே. ஒரு 1000 பேர் பார்த்தா அதில் 5 பேருக்கு தான் சிவராஜ யோகம் இருக்குது. அப்போது இந்த சிவராஜ யோகம் எப்படி பார்க்கணும், எந்த மாதிரி இருந்தால் சிவராஜ யோகன்ற அந்த விளக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டில் நம்ம என்ன சொல்கிறோம்? சூரியன் ப்ளஸ் குரு சேர்க்கை இருந்தால் சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். சூரியன் 7ஆம் பார்வையாக குருவை பார்த்தாலும், குரு 7ஆம் பார்வையாக ஆட்டோமேட்டிக்காக சூரியனை பார்க்கும். இப்படி இருந்தாலும் சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். இது விதி. ஆனால் இப்போ நான் சொன்ன விளக்கத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, மார்கழி மாதத்தில் சூரியனும் குருவும் இருந்தால் இதுதான் மெயினாக சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதியாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு இது மகர லக்னம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மகர லக்னத்துக்கு 3, 12ஆம் அதிபதி குருவும் 8ஆம் அதிபதி சூரியனும் சேர்ந்தால் எப்படி சிவராஜ யோகம் வரும்? அப்போ லக்னத்தை நம்ம பார்க்கணும். லக்னத்துக்கு 8, 12 இருக்கும்போது அது வேலை செய்யாது. புரியுதுங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதி சொல்கிறேன். அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. மேஷம், சிம்மம், தனுசு, இது 3 நெருப்பு ராசி பஞ்சபூதத்தில். இங்கே சூரியன் குரு இருந்தால் சிவராஜ யோகம், இங்கே சூரியன் குரு இருந்தால் சிவராஜ யோகம், இங்கே சூரியன் குரு இருந்தால் சிவராஜ யோகம். இது ஒரு விதி. இங்கே சூரியன் குரு இருந்தால் 9ஆம் அதிபதி லக்னாதிபதி ஒன்றா இருக்காரு, அதனால் இது ஆட்சியாக இருக்காரு. 9ஆம் அதிபதி வந்து யோகாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அதால் இது வந்து சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குருவும் 5ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இங்கே சிவராஜ யோகமாக இருக்குது. இங்கே சூரியன் ஆட்சியாந்து 5ஆம் அதிபதி குரு இங்கே இருக்கார். இந்த 3 வந்து சிவராஜ யோகம்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு விதி. இப்போது இது இல்லாமல் இந்த லக்னமாக இருக்கு வச்சுங்களேன், விருச்சிக லக்னம். இதுக்கு இந்த இடத்துல சூரியன் குரு இருந்தாலோ, இந்த இடத்துல சூரியன் குரு 1, 2, இந்த 2 இடத்துல இருந்தால் அது சிவராஜ யோகம்னு சொல்கிறோம். இதை தவிர மற்ற எங்கே இருந்தாலும் அது வந்து அந்த அளவு சிறப்பு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்கே சூரியன் இருக்குது, அடுத்தது இப்போ வந்து பாருங்கள், இது ஒரு விதியா. ரெண்டாவது இங்கே சூரியன் இருக்குது, இங்கேருந்து குரு இங்கே இருந்தால் இது ஒரு சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து குரு இங்கே இருந்தால் சிவராஜ யோகம்னு சொல்கிறாங்க. சூரியன் இங்கேருந்து இங்கே குரு இருந்தால். அதே மாதிரி இங்கே குரு இருந்து இங்கே சூரியன் இருந்தால் இங்கே பாதகாதிபதியாக இருக்கிறதால சிவராஜ யோகம் வராது, 7ஆம் பார்வை. அப்போது சில இடங்களுக்கு முக்கியமாக இந்த 3 இடங்களில் சூரியன் குரு சம்மந்தப்பட்டாலோ, இல்லை பார்வைகள் பெற்றாலோ, சூரிய குரு சிவராஜ யோகம்னு சொன்னாலோ, செவ்வாய் சனி பார்வை இருக்கக்கூடாது.
செவ்வாய் சனி பார்வை இருக்கக்கூடாது இந்த குரு செவ்வாய் குருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இது இல்லாமல் இங்கே குரு இருக்காரு, இங்கே உதாரணத்துக்கு இங்கே சூரியன் இருக்காரு வச்சுங்களேன். இவர் கிருத்திகையில் இருக்காரு நட்சத்திரத்தில், சொந்த நட்சத்திரத்தில். இங்கே குரு விசாக நட்சத்திரத்தில் இருக்காரு. இது சமசப்தம பார்வை இல்லையா? இந்த மாதிரி இருந்தாலும் சிவராஜ யோகம். ஆனால் கூடவே நம்ம லக்னத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு அது 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சிவராஜ யோகம்ன்றது இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அதாவது நெருப்பு ராசியில் சூரியனும் குருவும் இருக்கிறது, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, செயற்கையாக இருக்கிறது. இதுதான் முதல் விதி. இதில் மார்கழியை தான் மெயினாக சொல்கிறாங்க. பார்வையில் சொந்த நட்சத்திரம் இருந்தாலும் இல்லைன்னா சூரிய விசாக நட்சத்திரத்தில் இருக்கணும், பரிவர்த்தனை நட்சத்திரம். குரு இங்கே கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கணும், சூரிய நட்சத்திரத்தில். சூரியன் குரு நட்சத்திரம், குரு சூரிய நட்சத்திரம் சமசப்தம் பார்வை. அப்படி இருந்தாலும் அதை இது இப்போ சொல்கிறாங்க. இங்கே இல்லைன்னா பாருங்கள், இந்த இடத்துல குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்து இங்கே சூரியன் உத்திராடத்தில் இருந்தால் இதுவும் 7ஆம் பார்வை இல்லையா? இந்த மாதிரி நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குங்க. அதனால் வெறும்னே சிவராஜ யோகம்னு பார்த்து நம்ம அப்படியே மயங்கிடக்கூடாது. நிறைய நுணுக்கங்கள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மாறி 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 பார்க்கணும். இதுதான் ப்ராபபிலிட்டின்னு வாங்க. 360 டிகிரிலையும் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு பார்க்குறது. வெறும்னே யோகங்கள் விதிக்கு சாதாரணமாக புத்தகத்தில் மேலோட்டமாக ஒரு குறி காட்டியிருப்பாங்க. நம்ம ரூல்ஸ் அப்படியே எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது மாறும். சிவராஜ யோகம் இருந்தால் செவ்வாய் சனி இருந்தால் அது இது பண்ணக்கூடாது. லக்னத்துக்கு அது 6, 8, 12 இருக்கக்கூடாது. அந்த நட்சத்திரங்களே இல்லை பரிவர்த்தனை நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது முழுமையான சிவராஜ யோகமாக இருக்கும். இந்த சிவராஜ யோகம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ரூல்ஸை ஸ்லைட்டாக சொல்லியிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு சிம்பிளிஃபைடாக. இதை முதல் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்காமல் இருக்கும். இது வீடியோ தானே, அப்பப்போ நீங்கள் அந்த விஷயங்களை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் ஆகும். பொதுமக்களும் அவங்கவுங்க கட்டங்களில் இது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, இப்படி ஒன்றா இருக்கான்னு போது இந்த யோகம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.